கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான், கால் இல்லாத நெட்டையன் முட்டிக்கிட்டான், ஈயில்லாத தேன் எடுத்து உண்டு விட்டான், அது இனிக்குதில்லையே வாழை பெண்ணு. அப்போ இதுக்கு பொருள் தெரியல. மனிதனுக்கு ரெண்டு விதமான உயிர்கள் இருக்குது. ஒவ்வொரு மனுஷனும் தலையில் ஒரு உயிர் இருக்குது, உடலில் ஒரு உயிர் இருக்குது. உடலில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் மூச்சு, தலையில் ஓடினுக்கிற உயிருக்கு பேர் வாசி. இந்த வாசின்றது பேசு மாதிரி, உடலில் ஓடிங்கிற மூச்சு நியூட்ரல் மாதிரி. இது ரெண்டும் ஒராயும் போது தான் நம்ம நடமாட்டம் உயிர் ஓட்டம் இருக்குது. இதில் எதை விட்டு விலகினாலும் போயிடும். அதே மாதிரி தலையில் இருக்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் ஒரு உறவு உண்டு. ஆனால் மனசு உடலில் ஓடிங்கிற மூச்சுக்கும் இறைவனுக்கும் உறவு கிடையாது. அப்போ வாசின்னா ஆன்மா, ஆன்மாக்கும் இறைவனுக்கும் தொடர்பு உண்டு. இப்போ அப்துல் கலாம் ஒரு இதுக்கு இட்டுன்னு போனாங்க, ஒரு விழாவுக்கு, இறந்துட்டார். அவருடைய மூச்சு தான், அவருடைய உயிர் தான். அவர் இருந்திருக்கலாம் எங்கே போனாலும். என்னுடைய மூச்சு தான், என்னுடைய உயிர் தான். ஒரு கண்ணாடி போட்டியில் போட்டுட்டு என் மூச்சு எங்கனுக்குள்ளே இருக்குமானு செத்து போயிடுவேன் நான். அப்போது இறைவனுடைய உறவு எனக்கு தேவை. அது இருந்தால்தான் நான் உயிரோடு வாழணும். அது இறைவனுடைய உறவு மட்டும் இருந்தால் அது எதை கவர் பண்ணோன்னா வாசியை தான் அது பார்க்கணும். அந்த வாசி தான் மூச்சுக்கு உயிரை கொடுக்கும். மூச்சு தான் உலாவுது. இப்போ மூச்சுன்னா பேச்சு, வாசின்னு மூச்சு போனால் பேச்சு போச்சு. அப்போ இந்த மூச்சியும் வாசியும் சேர்ந்து தான் மனிதனை வாழ வச்சுனுக்குது உலகத்தில். இதை மூச்சியை உணர்வான் மனுஷன், வாசியை உணர முடியாது. அப்போது கையில்லாத குட்டையன்னா மூக்குலேருந்து ஒரு ஜான் வாசி, அது ஒரு ஜான் இறங்கும். கால் இல்லாத நட்டையன்னா தொப்புலேருந்து ஒரு முழம் மூச்சு. இது ரெண்டும் இப்படி வருது, இப்படி வந்துடும். இது ரெண்டும் வந்து சேர்ந்து பிரியும் போது தான் நம்ம இயங்கும். இது வராமல் நின்று போச்சுன்னா நம்ம இயக்க முடியும். அதனால சொன்னா வீட்டில் ஒரு ஜானியார் முழம் சரக்குது பாடணும். ஓ, அதனுடைய அர்த்தம் இதுதானா சாமி? இது இவன் 100 ரூபாய் சம்பாதிச்சு 200 ரூபாய் செலவாகி போச்சுன்னா அதுக்கு சொல்லின்னுக்கிறான். அது இல்லை, இது ஒரு ஜான் மேலே போச்சுன்னா இது ஒரு முழம் கீழே வந்துடும். இது ஒரு முழம் மேலே வந்ததுன்னா அது ஒரு ஜான் கீழே இறங்கி வந்துடும். அருமையான விளக்கம். மனிதனுக்குள்ள இவ்வளோ ஏக்கங்கள் இருக்குதுமா. இதெல்லாம் தெரியாமல் அவன் தெய்வ வழிபாடு பண்ணி பயனே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது தான் இவ்வளோன்னு சொல்கிறேன். இப்போ இந்த நல்ல காலத்தில் இந்த சாமிக்கு விரதம்லாம் இருக்காங்க. இந்த விரதம் வந்து தேவையான ஒன்று. அப்போது நம்ம விரதம் இருக்கும்போது வந்து மனம் மட்டும்தான் விரதம் இரு அப்படின்னு சொல்லுது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் வந்து பசியால் தானே இருக்கும். அது நம்மளை திட்டிகிட்டு இருக்கும்ல? இல்லை, திட்டாது சாமி. இப்போ ஒரு பைக் வச்சுன்னுக்கிறீங்க, நீங்கள் ஒரு பைக் வச்சுன்னுக்கிறீங்க. இந்த பைக் எடுத்துக்கின்னு டெய்லி 1000 கிலோமீட்டர் ஓடனா அது என்ன ஆகும்? சீக்கிரம் தேஞ்சு போகும். அப்போ 10 நாளைக்கு ஒரு வாட்டி அதை எடுத்து ஓட்டினா எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அதே மாதிரி இந்த வயிற்றில் இருக்கிற மிஷின் எல்லாங்கிறத ஒரு நாள் அதுக்கு ஓய்வு கொடுக்குறது தான் அந்த உண்ணாவிரதம். ஒரு பொழுது சாமி ஒரு பொழுதுக்கு நீ இருக்கிறதால அதுக்கு ஒரு பயணம் கிடையாது. உன் உடல் நல்லா இருக்கிறதுக்கு இப்படி இருன்னா நீ இருக்க மாட்டேன். அதனால் கடவுள் பேர் சொல்லி இன்றைக்கி சாமி நாள் ஒரு பொழுது இரு அப்படின்னா அது ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுப்பேன். உன் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக இந்த ஒரு பொழுதெல்லாம் வச்சுக்கிறத தவிர சாமிக்கு ஒரு பயனும் கிடையாது. சாமி உள்ளதானே இருக்குது சாமி. அந்த சாமி சீராக இருக்குன்னா நீ ஒரு பொழுது இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் எழுதின புத்தகத்தில் ஐயா, சரி, விந்தை அடக்கினால் மனம் வந்து அடங்குங்கிற மாதிரியான ஒரு செய்தியை வந்து கொடுத்துருக்குறீங்க. சரி, அப்படின்னா மனமும் விந்தும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஒன்று இல்லைன்னா மனமன்னே ஒன்று இல்லை. மனமன்னே ஒன்று இல்லைன்னாக்கா விந்துன்றதே ஒன்று இல்லை. ஏன்னா விந்துன்ற பொருள் இருந்தால் தான் மன ஏக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு. மனம் ஏக்கம் இருந்தால்தான் விந்து சேரும். இப்போ நீ சாப்பிடாம 10 நாள் இருந்தேன்னு வச்சுக்க, விந்து வராது. அப்போ நீ சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த மனம்.
அப்போ மனம் சாப்பிட்றது தான் விந்து சேருது. விந்து சேர்றதால தான் நீ போய் திருப்பி மனம் சாப்பிட்ற. விந்து இல்லைன்னா நீ சாப்பிட முடியாது, மனம் இல்லைன்னா விந்து சேராது. அதனால் ரெண்டும் சம்பந்தப்பட்ட பொருள். உயிரின்ற பொருள் விந்துலேருந்து தான் வருது. இப்போ குண்டலி பாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை பாம்புன்னு சொன்னாங்க அப்படின்னா, பாம்பு சீரும்போது உஸ்ஸணும், நீ மூச்சு விட்டா எப்படி வருது? அதே தான் வருது. அதனால் மகான்கள் இதை ஆராய்ஞ்சு இது குண்டலி பாம்பு, மூச்சு எங்கேருந்துரா வருதுன்னா விந்துலேருந்து வருதுரா. அந்த மூச்சு பாம்பு உசு உசுன்ற மாதிரியே மூச்சு வருது, அதனால் இது குண்டலி பாம்பு. இப்போ நீங்கள் அரச மரத்துங்களான்லாம் போனீங்கன்னா ஒரு புள்ளியார் வச்சுருப்பாங்க, நடுவில் 2 பக்கம் 2 பாம்பு வச்சுருப்பாங்க. அந்த பாம்பு இப்படி சுற்றிக்கின்னு வந்து கடைசியில் 2 தலையும் ஒன்றா நிற்கிற மாதிரி இருக்கும். அது உள்ள லிங்கம் இருக்கும். இதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த 2 மூச்சும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி போகுதுன்னா, ஒரு மூச்சு இப்படி போகுது, இது வந்த உடனே இன்னொரு மூச்சு இப்படி போகுது இல்லையா? அதனால் நம்ம மனுஷன். ஆனால் அந்த 2 மூச்சும் ஒன்றா இப்படி ஒன்று சேர்ந்துக்குச்சுன்னா கடவுள் ஆகிடுவேன், லிங்கம் ஆகிடுவேன். அதனால தான் அந்த அடையாளங்கள் தான் அதெல்லாம். எல்லாம் ஒன்றும் சும்மா முட்டாள்தனமாலாம் வச்சு இல்லை, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. நம்ம முட்டாள்தனமாக இருக்கிறோம், புரிஞ்சிக்கல அதை இல்லையா? அதனால் முதுகு தண்டு வழியாக பின்னிக்கின்னு தான் வருது அந்த மூச்சு இல்லையா? அதை தான் அங்கே அந்த அரசமத்தடில் அது பின்னிக்கின்னு வர மாதிரி காட்டுவோம். அதுக்கு நடுவில் தாமரை தண்டு பார்த்துக்கிறீங்களா? தாமரை தண்டு பார்த்துருக்கேன் சார். அந்த தண்டு அல்லி தாமரை இல்லை, நல்ல தாமரை, வெள்ளை தாமரை, ரோஸ் தாமரை தண்டுக்குது. அதை அப்படி உடைச்சிங்கன்னா வலிச்சிங்கன்னா ஒரு நூல் மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம முதுகு தண்டுக்குள்ளேருந்து ஒரு மூச்சு போகுது. அதுதான் அக்னிக்கலைன்றது. இடைகலை, பிங்கலை, அக்னிக்கலை. அந்த ஒரு மூச்சு தான் சுழியில் வருது. இந்த 2 மூச்சு நின்று அந்த மூச்சு வரும்போது புணரல் பண்ணால் அலி பிறந்தது இல்லையா? பிறப்பே மாறி போச்சு, ஆண் இல்லை பெண் இல்லை, அது பிறந்து போச்சு. திருநங்கை அப்படின்றமே இந்த 2 மூச்சு நிற்கும் போது அந்த மூச்சில் புணர்வு பண்ணதால் வந்த விளைவு அது. அதே நேரத்தில் இதில் மூச்சு ஓடிக்கினே இருக்கும்போது புணர்வு பண்ணால் 10 வாட்டி பண்ணாலும் 10 பொண்ணு. இந்த மூக்கில் மூச்சு வராத போது இந்த மூக்கில் மூச்சு வரும்போதே புணர்வு பண்ணால் 10 வாட்டி போனாலும் புள்ள. அப்போது குழந்தை பிறப்புக்கு காரணமே மூச்சு தான். மனுஷனுடைய வாழ்க்கைக்கே மூச்சு தான், கடவுளே மூச்சு தான். அப்போ விந்து அடக்குனா ஞானி ஆக முடியுமா? விந்து அடங்குனா மூச்சு அடங்கிடும், மூச்சு அடங்குனா விந்து அடங்கிடும். அப்போ மனத்தை அடக்கணும், மனம் அடங்குனா புலன் அடங்கும், புலன் அடங்குனா மனம் அடங்கும். அதுக்கு தான் வழி சொல்லி கொடுத்துக்கிறோம். ஆனால் வழியை பின்பற்றுறது இல்லை. வரான் கேட்குறான் போயிடுறான், என்ன பண்ணுறது நம்ம? சாமி, அதாவது விசேஷ நாளில் வந்து சரி சாமிக்கு இலை போட்டு வடை பாயாசம் அப்படின்னு வந்து நம்ம எல்லாம் வந்து படைச்சிட்டு சரி காக்காய்க்கு வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்ற பழக்கம் இருக்கு. சரி கேட்டாக்க பெரியவங்க என்ன சொல்றாங்க, இதுதான் அவங்க பித்ருக்கள், அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ எல்லாம் சாப்பிடணும். சரி, அப்போ வந்து அது அவங்க காக்கைகள் நம்மளோட முன்னோர்களா? இதில் நீங்கள் ஒரு சின்ன தப்பாக பேசுகிறீங்க. கடவுளுக்கு படையல் போடும்போது காக்காய்க்கு சோறு வைக்க மாட்டான். காக்காய்க்கு சோறு வைக்கிறேன்னா அவனுக்கு பாவம் தெரியலன்னு அர்த்தம். இந்த அமாவாசைகள் இருக்குத அந்த மாதிரி நாள்களில் சாமி கும்பிட்டான்னா காக்காவுக்கு சோறு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா காக்கான்றவும் செத்து போனுவேன்னு நினச்சிக்கிறாங்க. செத்து போனவன் காக்காவாக வந்துக்குது, அதுக்கு சோறு வை அப்படின்றான். இப்படி சொன்னாதான் அதுக்கு வைப்பேன், இல்லைன்னா நீ வைக்க மாட்டேன். இதனுடைய அடிப்படை என்னான்னு ஆராயறது இல்லை மனுஷன். நீ சாப்பிட்றதுக்கு முன்னே ஏதாவது ஒரு ஜீவனுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு நீ சாப்பிட்ற அப்படின்றதுக்காக இதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா காக்கா மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் வந்துடும். புலி வந்துடுமா? புலி வந்தால் நம்ம இருப்போமா? அதனால் அதுக்கெல்லாம் வைக்க முடியாது. காக்காவால் நமக்கு எந்த உபதிரமும் கிடையாது. அதனால் நீ சாப்பிட்றதுக்கு முன்னே அதுக்கு வச்சுடு. அப்போ அது ஒரு ஜீவன் அது. ஆனால் அது உங்கள் தாத்தான்னு சொன்னால் தான் வைப்பேன், உங்கள் ஆயான்னு சொன்னால் தான் வைப்பேன், காக்கான்னு சொன்னால் வைக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக முன்னோர்களுக்கு படைச்சா அன்னதானம் பண்ணு அப்படின்னு வச்சுக்க சாமி.
ஒரு பூஜை பண்றோம், அந்த பூஜையில வந்து சிலர் வந்து இப்போ ஜாதகமோ இல்லைன்னா ஜோசியரோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுக்கு வந்து இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணாதான் அந்த அவங்க பண்ண அந்த பூஜையோ இல்லைன்னா அவங்களுக்கான ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஜாதகம் பார்த்த நீ இந்த தப்பு பண்ணிக்கிற, உனக்கே தெரியல தப்பு, ஆனால் ஜாதகம் பார்க்குறவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, அவர் இல்லை அதுக்கு பரிகாரம் பண்ணணும். அவர் பண்ணாரா? இந்த கோயிலில் போய் பண்ணால் அந்த கோயிலில் பண்ணு சொல்கிறார், அவ்வளோதான். அவர் பண்ணல, அப்புறம் அது எப்படி சரியாகும்? இல்லை, நம்ம பண்ணதுனால நம்மளை தானே பண்ண சொல்கிறாங்க. நீ பண்ண தப்புக்கு அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாவம்ன்றது எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் தான் பண்ணுறோம் இல்லையா? அப்போது நன்மைன்றது இந்த உலகத்துக்கு நீ செய்துட்டீன்னா அந்த பாவம் அழிஞ்சிடும். அதை விட்டு போட்டு நீ கல் சிலையாண்ட போய் நீ பரிகாரம் பண்ணினா ஒரு பாவமும் தீராது, உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். அதனால தான் சொல்லியிருப்பேன், பாவம் பண்ணோம், காசிக்கு நதியில் முழுகுனேன், என் பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் யார் பாவமும் விட்டு போகிறது கிடையாது. ஏன் போகிறது கிடையாதுன்னா, நதியில் போய் ஒரு வண்டக்காய் வாங்கி விட்டுட்டு என் பாவம் அந்த வண்டக்காயில் போச்சுன்னா வண்டக்காவை பாவம் பண்ணுச்சு பண்ணலை. சுண்டக்காய் விட்டா சுண்டக்காவை பாவம் பண்ணுச்சு, ஒரு விரலை வெட்டி விடு. கை உன் உடல் தானே பாவம் பண்ணுச்சு, ஒரு விரலை வெட்டி விடு, அதுதான் பாவம் தீரும். ஆனால் அதை விட மாட்டேன்ற, எங்கேயோ விற்கிற காய்கறி வாங்கி விட்டா எப்படி பாவம் போவோம்? உண்மைதான், சொல்லுமா. அதனால உன் பாவத்தை எந்த செயலால நீ உண்டாக்கணியோ அந்த செயலால புண்ணியத்தை உண்டாக்கிக்கணும். நீ எந்த கோயில்ல போய் நீ செய்தாலும் உன் பாவம் உங்ககிட்ட தான் இருக்கும். அப்ப நம்ம இப்ப கோவிலா போய் பூஜை பண்றோம், அப்ப அதுக்கு என்னதான் ஒரு பயணம் கிடையாது, மன நிறைவு, அவ்வளவுதான். உன் மனசு ஒரு திருப்தி. நான் இந்த கோயிலுக்கு போனேங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கிறேங்க. அவங்களுக்கு உன் கூட வந்தவங்களுக்கு அங்க சந்தோஷம் கிடைக்காது. அவங்க இன்னொரு கோயிலுக்கு போன, நான் இங்க போனதாங்க எனக்கு சந்தோஷம். இப்போ நம்ம 10 பேர் இருக்கிறோம், ஒருத்தருக்கு என்கிட்ட பேசினா சந்தோஷம், ஒருத்தருக்கு உங்ககிட்ட பேசினா சந்தோஷம், இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட பேசினா சந்தோஷம். யார் யார் மனம் யார் யார் இதில் பற்றுதோ அவங்க அவங்களுக்கு அங்கங்கே சந்தோஷம். ஆனால் எல்லாருக்கும் ஒரே இடத்துல சந்தோஷம் கிடைக்காது, எல்லாருக்கும் ஒரே இடத்துல துரோகமும் கிடைக்காது இல்லையா? அதனால இந்த சந்தோஷம் துக்கம் இதுன்றதுலாம் அவங்க மனசை பொறுத்துக்குது தவிர வெளி உலகத்தில் துக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லை, ரெண்டும் உன் மனசுக்குள்ள இருக்குது. உன் மனசை சீர் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டும் போயிடும், நீ அமைதியா இருப்ப. உனக்கு எது தேவை முடிவு பண்ணிக்கோ. அமைதி தான் எல்லாருக்குமே. அமைதி வேணும்னு வாயில சொல்றது இல்லம்மா, அமைதி செயல்ல காட்டணும், அதான் அமைதி. நான் அமைதியா இருக்கிறேங்கன்ட்டு உள்ளவே புழுங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. நிறைய பணக்காரங்களுடைய நிலை இன்னைக்கு அதான், என்ன பண்ணணும்னு தெரியாத மூச்சுன்னுக்கிறான், எப்படி இந்த பாவத்தை அழிக்குதுன்னு தெரியாத மூச்சுங்கிறான். ஆனா வெளி உலகத்துக்கு ஜம்மன்னு இருப்பான். அதனால வெளி உலகத்துல உன் மனசுக்கு நியாயமாயிரு, வெளி உலகம் ஏதாவது சொல்லி போட்டோம் உன்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால உன் மனசை முதல்ல சீர் பண்ணு. அப்ப இப்ப வந்து திருமண பாக்கியம் வேணும்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம இருக்கு, இங்க போங்க சரியாயிடும் திருமணம் நடந்துரும் அப்படின்றாங்க. ஆனா சிலர் வந்து ஆமா எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். அப்ப அது எப்படி ஐயா? உன் நேரம் அமைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த இது ஒரு கோயிலுக்கு, இதுக்கு பேர் ஈஸ்வரன் கோயில், நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறது முருகன் கோயில். இப்போ நம்ம கோயிலில் இந்த ஊரில் இருக்கிறவங்க நிறைய கல்யாணம் ஆகாதவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணங்கள் நடந்துக்குது. கல்யாணம் நடந்து குழந்தை பிறந்த உடனே குழந்தையும் இந்த எடைக்கு எடை பொருள் போட்டாங்க, பணம் கொடுத்தாங்க, அப்போது அது நடக்குது. அதே நேரத்தில் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாதையும் இருக்கிறாங்க இன்னும். இதுக்கு என்ன காரணம்? சாமி போய் கல்யாணம் பண்ணி வச்சதானே? சாமி கல்யாணம் பண்ணி வைக்கல, நம்பிக்கை கல்யாணம் பண்ணி வச்சது. இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எதை நம்புறியோ அதுதான் செயல். அப்போ உனக்கு நம்பிக்கை வேணும் முதல்ல. எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, வந்தா நடக்குமோ நடக்காதோ நினச்சின்னா நடக்காது. அப்போ இது சாமி பண்ணி வைக்கல, உன் மனசு தான் சாமி. உனக்கு உன் மனசு தான் முடிவு பண்ணுது, உன் மனசு தான் செயலாக்குது. அப்போ உன் மனசை முதல்ல நம்பிக்கையோட எந்த செயல் செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும்.
சொல்லுமா. இப்போ அடுத்து வந்து நம்ம சில வீடியோஸ்ல அவதாரங்கள் பத்திலாம் பேசியிருக்கோம். நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட கேட்டு. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ராஜாக்கள் பரம்பரை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ராஜராஜ சோழன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த தஞ்சை கோவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கட்டினாங்க. அது கட்டுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆச்சு அப்படின்னா அங்கங்க சொல்லி அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதுல எது உண்மை? உண்மையிலேயே அந்த ராஜராஜ சோழன் அவங்க பரம்பரையால கட்டப்பட்டதான். ராஜராஜ சோழன் சோழ மண்டலத்தினுடைய தலைவர். ராஜராஜ சோழன்றவ சோழ மண்டலம் எது வரைக்கும் இருக்குது, திருச்சி, தஞ்சாவூர், அந்த ஏரியா திருவிடைமருதூர், பூம்புகார், இதெல்லாம் சோழ மண்டலம். இந்த சோழ மண்டலம் ஃபுல்லாக ஆண்டவன் சோழ அரசன், அதான் ராஜராஜ சோழன். அந்த சோழ அரசனுங்க அந்த பக்கம் நிறைய சிவன் கோயிலுங்களை கட்டினதெல்லாம் சோழ அரசனுங்க தான். அதே மாதிரி அம்பாள் கோவில்கள் பாண்டிய அரசன் கட்டினான். இப்போ மீனாட்சி மதுரை மீனாட்சி கோயில், அந்த பக்கம் நெல்லையப்பர் கோயில், இதெல்லாம் பாண்டியராஜன். ஏன்னா அதெல்லாம் கோவிலே கிடையாது, ஒரு பெரிய பெரிய கோட்டைங்க. இப்போ கட்டவே முடியாது, ஒரு கவர்மெண்ட்டே நினச்சா கூட கட்ட முடியாது. முடியுமா? முடியாது. ஒரு காவா கட்ட முடியல கவர்மெண்டால, 3ஆவது நாள் இஞ்சி ஊந்து போகுது. இல்லை கான்ட்ராக்ட் விட்டா கான்ட்ராக்டுக்காரன் சரியாக கட்ட மாட்டேன்றான். ஒரு கவர்மெண்டால இவ்வளோ பெரிய கோயிலை கட்டவே முடியாது இப்போ. ஆனால் ஒரு தனி மனிதன் கட்டினான் மன்னன். எப்படி கட்டினான்? மன்னனுக்கு அந்த மக்கள் முழுது ஒத்துழைச்சாங்க, அதனால அது கட்ட முடிஞ்சது. அந்த மாதிரி ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டி வச்சான். அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனுடைய புள்ள வந்தான். அவன் நிறைய கோயில்களை கட்டினான். தெய்வ பக்தி மிகுந்தவங்களா இருந்தாங்க. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் மனசுக்குள்ள தெய்வ பக்தி அதிகமாக இருக்குதோ அவன் ஊருக்கு நல்லதை செய்வான். எவனுடைய மனசுல தெய்வ பக்தி இல்லையோ அவனுக்கு இரக்கம் வராது, அவன் தீமையை தான் செய்வான். இந்த மன்னருங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்து வச்சுட்டு போனால் தான் இன்னைக்கு போய் கும்பிட்டுன்னு இருக்கிறோம். அவன் கட்டலன்னா போவோமா? அப்போ இன்னைக்கு நீயும் எதனா பண்ணணும் இல்லை கட்டணும் இல்லை, அதை தாங்க சொல்லிங்கிற. நீ வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு போடாப்பா, இல்லைன்னா மிருகம் மாதிரி ஆயிடுவேன். அது பிறந்தது வளர்ந்தது சாப்பிட்டது செத்து போச்சு, அது மாதிரி ஆயிடாத. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்துட்டு போ, உன்னுடைய உழைப்பு இந்த உலகத்தில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிங்கிறம்மா. இப்போ எல்லாருமே அவங்க பிறந்ததுக்கு பலனா எதையாவது ஒன்று செய்யணும். செய்தாதான் அந்த பூமியில பிறந்ததுக்கு அடையாளமே. எதுவுமே செய்யலாம், ஆடு மாடு கொடுத்தா இன்னும் செய்யல, வந்தது பிறந்தது செத்து போச்சு. அது மாதிரி தான் நீயும் ஒரு ஜீவன் தானே. மனுஷன்றதுல இப்போ அர்த்தமே இல்லையா? இல்லையா? அதனால மனுஷன்னா சில செயல்கள் உலகத்துக்காக நீ செய்யணும். அப்படி செய்யறவன் தான் மனுஷன். செய்யாத உலகத்துல இருக்கிறதெல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறோம். மனுஷன் இல்லை, அது ஒரு மிருகம். சொல்லுமா. அப்ப நீங்க வந்து நமக்குள்ளதான் கடவுள் இருக்காங்கன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம வந்து இறந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய ஒரு போட்டோ வந்து சாமி ரூம்ல வைக்க வேண்டாம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இன்னமும் பார்த்தா சில வீடுகளை வச்சுதான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. இதுல எது வந்து கரெக்டா? வச்சு கும்பிடுறது தான் கரெக்ட். ஏன்னா சிங்கப்பூர்ல இருந்து என்ன ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது மாதிரி வந்து எங்க அப்பா இறந்து 1 வருஷம் கூட ஆகல சாமி, நான் ஏதாவது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அன்னதானம் அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு என்னை கேள்வி கேட்டார் போன வாரம். நான் சொன்னேன், அப்பா இறந்தார், இறந்த உடனே என்ன செய்த? விலை கொளுத்தி வச்சுட்டேன் தலைமாட்டாண்ட, இல்லை தேங்காய் உடச்சி வச்சுட்டேன், ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டேன், இல்லையா? இதெல்லாம் எதுக்கு? பணத்துக்கு செய்தியா தெய்வத்துக்கு செய்தியான்னு? தெய்வத்துக்கு செய். அப்போது உன்னுடைய அப்பா வந்து செத்த உடனே தெய்வமாக மாறிட்டார். அப்போ அவர் செத்த ஒரு தெய்வம் தானே, நீ நடுவுட்டில் வச்சு கும்பிட்டா என்ன? நல்ல காரியங்கள் செய்தா என்ன உங்க அப்பா பேர்ல அப்படின்னு சொன்னேன். உடனே சாப்பாட்டுக்கு பௌர்ணமிக்கு 29ஆம் தேதிக்கு 50,000 சாப்பாடு என் செலவு சாமின்னு அனுப்பிச்சிட்டாரு. சூப்பர் சூப்பர். அப்போ வந்து அது இந்த பக்கம் தான் ஃபேஸ் பண்ணி வைக்கணும் போட்டோ. எந்த பக்கம்? நீ எந்த பக்கம் வீடு வாசுப்படி ஒரே பக்கம் வைப்பியா? ஒரு இடத்துலயா? வடக்க இருக்குது, தெற்கு இருக்குது, மேற்கு இருக்குது, கிழக்கு இருக்குது, இல்லை? இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாசகால் அமையுது. நீ ஒரே மாதிரி ஓனன்னா இடம் கிடைக்காது. அதே மாதிரி உன் வீடு எந்த இதில் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ வை. இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் எந்த பக்கம் உன் நினைப்பு தான், எந்த பக்கம் தான் அது. இப்போ சக மனிதனை வந்து மனிதன் வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உள்ள கோயிலில் போயிட்டு என்ன சாமி நம்மளுக்காக அவங்க வேண்டுவாங்க. அது வந்து இறைவன் வந்து அருள் புரிவாரா? கண்டிப்பாக அவங்க எந்த கோயிலில் போனாலும் இறைவன் இல்லை, முதல்ல சிலை தான் இருக்குது. அந்த சிலை யார் சிலைனா உன் சிலை தான் அங்கே வச்சுக்குது.
கடவுள் அப்படியா இருக்கிறாரு? கத்தி கபடாலாம் வச்சுன்னு ஈட்டிலாம் வச்சுன்னா கடவுள் இருக்கிறாரு? சொல்லு. கடவுள் இந்த உலகத்தை படைச்ச கடவுளுக்கு உலகத்தை அழிக்கிறதுக்கோ உலகத்தை தண்டனை கொடுக்குறதோ இதெல்லாம் தேவையில்லை. சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிடுமே. அப்போ அங்கே ஏன் வச்சுக்குது? ஒரு இடத்துல எல்லா பொருளையும் கொடுத்து கடவுளை வச்சுக்குது, ஒரு இடத்துல எதுவும் இல்லாத ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வச்சுக்குது. என்னன்னா நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, கொடூரமான மனிதனும் இருக்கிறான், அது நீ தான் அது ஆயுதம்லாம் வச்சு கொலை பண்ணுற மாதிரி இருக்கிற, அதுவும் நீ தான், உன்னை நீ மாற்றிக்கோன்றது தான் கோயில் வழிபாடு. கடவுள் வழிபாடே கிடையாது, சில வழிபாடு தானே. கடவுள் எங்கே இருக்குது? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஐயர் கடவுள் வழிபாடு பண்ணுறாரு, அவரே பாவம் செத்து போகிறார். அப்புறம் கடவுள் வழிபாடு பண்ணால் கடவுள் அவரெல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும். வைக்கலையே இது வரைக்கும் யாரையும். கடவுள்ன்றது மனிதனுக்குள்ளக்கிறான், மனிதன் தேடி எடுக்கணும், தேடி எடுத்தால் கடவுளோட இணையலாம். அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம்னா. உன் மனசை உடம்பெல்லாம் செலுத்திக்கினேன்னா ஒரு பயணம் கிடையாது, அதை சுழியில் நிறுத்தினா உனக்கு மோட்சம் முக்தி கிடைக்கின்றான். இப்போ கடவுளுக்கு வந்து சாராயம் சுருட்டு வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா? சாராயம் தானே வைக்கிறான். ஐயோ வேற எதையோ கூட வைக்கிறாமா? என்ன சாமி வைக்கிறாங்க? இவன் சாப்பிட வச்சுக்கணும். சாமி எப்போ சாப்பிட்டு நான் செய்வேனப்போ வடை பாயசம் செய்து வீட்டில் போட்டேன், இலை போட்டு வடை பாயசம் போட்டுக்கிறேன், 3 இலை போட்டேன். சாமி வந்து சாப்பிட்டுச்சுன்னா மறு மாதம் நீ சாமியே கும்பிட மாட்டேன். கடை வாங்கிட்டு வந்து நான் 500 ரூபாய் செலவு பண்ணி வடை பாயசம் போட்டு நம்ம நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தா அது மொத்தத்தையும் சாமி சாப்பிட்டு போச்சு. அதனால இனி நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு போகிறான். 2 கிலோ கோழிக்கறி வாங்குறான், 5 முட்டை வாங்குறான், 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்குறான், எல்லாத்தையும் போட்டு ஆக்கி போட்டு சாமி கும்பிட்றான். சாமி எப்போ சாப்பிட்டுதுமா? இவன்ல சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டாதான் உயிரோடு இருப்பான். அதுக்காக அந்த ஆகாரத்தை கொடுத்துருக்குறான். சாமி வந்து உன்னை காப்பாற்றாது, ஆகாரம் தான் உன்னை காப்பாற்றும். ஆகாரம் தான் கடவுள். ஆகாரம்னு ஒன்று உலகத்தில் இல்லைன்னா உயிரினம்னே ஒன்று இல்லை உலகம். நான் அந்த கூட்டத்தை விட்டு உன் பேச்சு ஒரு செகண்டில் மாறி 7 வருஷமாக உன்னை அலைஞ்சி பார்த்தேன். ஆனால் எனக்கு அலைஞ்சது இன்றைக்கி தான் எனக்கு கடவுளாக கிடச்சிது. பொக்கிசனாக இந்த பொக்கிசம் வந்து இங்கே தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த கூட்டத்தை விட்டு எவ்வளோலாம் தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? 500 பேருக்கு இதில் பலிகடம் ஆகியிருக்கிறேன் நான் ஒரு ஆள் இதில். ஆனால் இதில் முள்ளு குத்தி இதில் எல்லா வேலையும் பண்ணி வேலை குத்தி கட்ட சாஸ்திலாம் பண்ணி இவருக்கு ஒரு செகண்டில் நான் பார்த்ததால அந்த கோயிலுக்கு கூட போகாத லெவலில் ஆடி மாதம் திருவிழா 5ஆம் வாரம் நான் இதை விட்டு வேலைக்கு நான் தூரம் வந்துட்டேன். ஆனால் இவர் சொல்லால தாய் தாய்ப்பு சொல்லியோ எடுக்கலை, பொண்டாட்டி சொல்லியோ எடுக்கலை. ஆனால் நான் 5 மாதமா ஒருத்தர் மட்டும் சொன்னார், வேலை மேலே இந்த ஒரு செல்ல பாரியா இதை மட்டும் இந்த பேச்சை கேளுன்னாரு. ஆனால் கேட்டேன், பார்த்த உடனே என் மனசே மாறிச்சு. கடவுள் தான் என்னான்னு நான் காட்டிட்டேன். ஆனால் வந்து எனக்கு இது காட்டலை. எனக்கு கடவுள் காட்டினது இவர் தான். எனக்கு இவர் தான் காட்டினாரு வையே, எனக்கு யாரெல்லாம் காட்டல. ஆனால் நான் ரொம்ப கொடுமையெல்லாம் பண்ணிட்டேன் நான். ஐயா இது பண்ணது தவறா இதே சரியா எனக்கு தெரியல. அது தவறாவனா இருக்கட்டும் சரியாவனா இருக்கட்டும், போனதை மறந்துட்டேன். நடக்க போகிறத யோசிக்கிறேன். அது மட்டும்தான் உன் வாழ்க்கைக்கு உதவும். நீ போனதை இப்போ இளமையில் இருக்கும்போது எந்த நன்மை தீமை துன்பம் இன்பம் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாமே தெரியுது. ஐயா எனக்கு இப்போ எல்லாம் தெரியுது. நான் இளமைக்கு போனேன், நான் போக முடியுமா? போக முடியாது. சரி, அந்த இளமை முடிஞ்சு போச்சு. இப்போ முதுமை வந்துடுச்சு. இந்த முதுமைக்கு தேவையான பக்குவத்தை வளர்த்துக்கோ, முதுமைக்கு தேவையான உழைப்பை அந்த உழைப்பு உன்னை காப்பாற்றும். அதனால் போனது போயிட்டோம், அதை மறந்துடு. இனிமேல் நடக்க போகிற செய்ய போகிறத என்ன செய்யணும், நம்ம எதை சரியாக செய்யணும். தப்போ ரைட்டோ முன்னாடி தெரியாமல் செய்துட்டோம், இப்போ தெரிஞ்சு நம்ம சரியான பாதையில் போகலாம் அப்படின்ட்டு போனேன்னா அது உன் வாழ்க்கைக்கு உதவும். சரிப்பா, இந்த கோயிலேருந்து இந்த எடைக்கு எடை போடுறதெல்லாம் போடுறாங்க, எனக்கு அது கூட தேவையில்ல, நான் வேலைக்கு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு சாவி கீவி எல்லாம் தென்னகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்தோம் வாங்க மாட்டேன்றாங்க. ஒரு கூட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டேன், அந்த கோயிலை விட்டு வெளியே வர முடியல என்னால். வந்துடு அது திணிய வாங்க மாட்டேன்றாங்க, நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட காலையில் கூட ஒரு சர்க்கரை எடை போட்டுட்டு ஒரு குழந்தைக்கு அதை கொடுத்துட்டு வந்துட்டேன். நீட்டாக உன்னோட தான் வந்துட்டேன் நான். ஆனால் நீங்கள் சொன்ன சொல்லுக்காக நான் கவுசியை விட்டுட்டேன், எதையும் தூண்டுறது கிடையாது. எங்கள் வீட்டில் 2 மாதமாக ஒரு சண்டையும் போருமா தான் நடந்தது. நான் அத்தையும் மீறி தான் தாங்கிக்கன்னு கம்முன்னு கிடந்தேன். என் மனைவியும் வந்திருக்காங்க.
அவங்களுக்கும் உங்களுக்கு காட்டணுன்னு தொட்டு தான் நான் இதே தான் நான் பேத்தி கிடப்பின காட்டி மீதி எதுவுமே பேச மாட்டேன். இந்த எப்போ வீடியோவை பார்த்தனோ அப்போத்துலேருந்து இதே தான் நான் பேசி நிற்கிறேன். மீதி எதுவுமே கிடையாது, என் உழைப்பு தான். உழைப்பால் நீ வாழு, மற்ற உழைப்பால் வாழணும்னு கனவு இல்லை, நான் வாழல நினைக்கல. நீ போகிற பாதை, நான் இவ்வளோ நாள் தவறான பாதை அறியாமையில் போயிட்டேன். இனிமேல் உண்மையான பாதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன். அறியாமை நடந்ததாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு அந்த பயணத்தை தொடரும். சரிப்பா, அதுதான் உன் வாழ்க்கைக்கு உதவும். சரிப்பா. அப்போ பட்டினத்தார் சொல்கிறாரு, ஈசன்றவன் யார், அவனை எப்படிலாம் பிடிக்கலாம்ப்பா அப்படின்னா, கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க, கண்ணுண்டு காண கருத்துண்டு நோக்க, கசிந்துருகி பண்ணுண்டு பாட, செவியுண்டு கேட்க, பல்பச்சிலையால் எண்ணுண்டு சாத்த எதிர் நிற்க ஈசன் இருக்கையிலே மண்ணுண்டு போகுதையா கெடுவீர் இந்த மானுடமே. இந்த உலகத்தை பார்த்து பட்டினத்தார் சொல்கிறாரு, ஏம்பா கண்ணார பார்க்கறதுக்கு இறைவனோட காட்சி இருக்குது. கோயிலில் போனோன்னா அவன் இறைவனுக்கு முன்னாடி தீபாராதனை காட்டும்போது அதை பார்க்குறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும். உன்னோட கண்ணு பாக்கியம் செஞ்சால் மட்டும்தான் அந்த காட்சியை நீ காண முடியும். அதை விட்டுட்டியடா. கருத்துண்டு நோக்க, சரி கோயிலுக்குள்ள கூட உன்னை போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நீ குளிக்கலன்னு கூட காரணம் சொல்லலாம். சாமி குளிக்கல எப்படி கோயிலுக்கு போகிறதுன்னு கூட சொல்லலாம். இறைவன் உடம்பை பார்க்குறதே கிடையாது. மனுஷன் மட்டும்தான் இந்த உடலை பார்ப்பான். இங்கே போடுற இந்த குளிக்கிறது, வாசனை திரவியம் போகிறதெல்லாம் இறைவன் பார்க்குறதே கிடையாது. முன்னெல்லாம் சென்ட் அடிப்பாங்க, இப்போலாம் ஜவாது போடுறாங்க. ஏன்னா பக்தி மனம் பரவணுமா. ஜவ்வாது போட்டு பக்தி மனம் எங்கேருந்து பரவுது? மனம்ன்றது இறைவன் உள்ளுக்குள்ளே ஒரு தாமரையை வச்சுருக்கிறான். அந்த தாமரை மலர்ந்தே தான் இருக்குது. ஆனால் இறைவன் என்ன பண்ணிக்கிறான், மலர்ந்தால் மனம் வந்துடும், மலர்ந்தால் மனம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுறான், இப்படி மலர்றது தாமரை இப்படி கவுத்து வச்சுக்கிறான். என்ன பண்ணி வச்சுக்கிறான், பெருங்காயத்தை உள்ளே போட்டுட்டு டப்பா மூடி வச்சா வாசனை வருமா? வாசனை வராது. அதே மூடியை திறந்துட்டா அது வெளியே வரனால அதோட மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும். அந்த மாதிரி இந்த தாமரை மலர்ந்தால் வாசனை வந்துடும், நீ சுத்தமாகிடுவ. அப்படி மலர்ந்துச்சுன்னா அது என்னோட உழைப்பு, உன் உழைப்பு எங்கே போச்சு? அதனால் என்ன பண்ணுறான், தாமரையை வச்சுட்டான், அதில் வாசனையை வச்சுட்டான். ஆனால் ஒன்று மட்டும் பண்ணிட்டான், என்ன பண்ணிட்டான், வெயிலுக்கு கொடையை பிடிச்ச மாதிரி அதை உள்பக்கமாக கவுத்து வச்சுட்டான். அப்போது வாசனையும் வராது, உனக்குள்ளே தாமரையும் மலராது. அதை எதை கொண்டு நீ மலர வைக்கணும்? உன்னோட முயற்சியில் நீ மலர வச்சின்னா அந்த தாமரை மலர்ந்து உன் மனம் வீசும். அன்றைக்கி நீ வாசனை திரவியம் போக வேணாம், உன்னை சுற்றி எல்லாரும் வருவாங்க, பக்தர்கள் வருவான். எந்த சாமியாராவது யாராவது தேடி போய்க்கிறாங்களா? ஐயா கூப்பிடுவாங்க, சாமி உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு பக்தர் இருக்கிறாங்க, சீடு இருக்கிறாங்க, நீங்கள் போலிவாகத்தை விட்டு வெளியே வர மாட்டீங்களே, என்ன சாமி அப்படின்வாங்க. அங்கே எங்கேயும் போனீங்கன்னா எவ்வளோ பேர் போகிறாங்களே, நீங்கள் போனால் என்ன அப்படின்றாரு. ஒரு பூவுன்னு தான் வண்டு தான் வரணும். பூவே வண்டை தேடி போய் வாசனை மோந்துக்கோ எனக்குள்ளே தேனுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் பூவே இல்லை. அந்த மாதிரி மகான்கள் எங்கேயும் போகிறதில்ல, தெய்வமும் எங்கேயும் போகிறதில்ல. அப்போ அவர் சொல்கிறாரு, கண்ணுண்டு காண, கண் இருக்குதுப்பா உனக்கு இறைவன் பார்க்கறதுக்கு தான் கொடுத்தோம். யாரை பார்க்கறதுக்கு? உலகத்தை பார்த்து, உலகத்தை படைச்சிட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிறான், அவனை பார்க்கறது தான் 2 கண்ணை கொடுத்துறான். சரி, அது அறியாமையினால் பார்க்கல. சரி, உன் மனம்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் சிந்திக்குது. நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த நாளைக்கு என்ன பண்ணலாம், இன்னும் 50 வருஷத்துக்கு ப்ராஜெக்ட் போட்டு வச்சுக்கிறோம். இது இந்த வருஷத்துலாம் முடிக்கணும். எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைக்கு 2 சேர்த்து வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பேத்தி பிறந்துடுவான், பேரன் பிறந்துடுவான், அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும். எப்போ தான் ஒன்று பார்ப்ப? இந்த கணக்கு முடிய போகிறதே இல்லை. அப்போ இதை சிந்திக்கிறதுக்கா நீ பிறந்த? அப்படி இல்லைவா? கருத்துண்டு நோக்க, மனசால இறைவனை பிடி. ஐயா மனசை பற்றி திரும்ப திரும்ப சொன்னது காரணமே, இறைவனை பிடிக்கக்கூடிய ஒரே பொருள் எதுன்னா இந்த மனம் தான். ஆனால் அந்த மனம், அந்த தகுதி இருந்தால் தானே பிடிக்கும். அந்த தகுதி அந்த மனசுக்கு இல்லை. அப்போ யாரை தான் பிடிச்சி வச்சுக்குது அப்படின்னா, அது உலகத்தை பிடிச்சி வச்சுக்குது, பொண்டாட்டியை பிடிச்சி வச்சுக்குது, பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுக்குது. அதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை பிடிச்சி வச்சுன்னு இருக்குது. அந்த காரணம் இந்த மனம் என்ற பாத்திரத்துக்கு ஃபுல்லாக இருக்குது, பாத்திரம் ஃபுல்லாக இருக்குது. அப்போ இறைவன் நீ அழுவுற,
இறைவனை வேண்டி உருகிற, சரி இறைவனும் பாவம் பார்த்து உனக்கு கொடுக்குறான், அதை வாங்கிறதுக்கு பாத்திரம் காலியாக இருந்தால் தானே வாங்க முடியும். அந்த பாத்திரம் ஏற்கனவே ஃபுல்லாக இருக்குது, அப்போ அவன் ஊற்றுறான், அவன் அருள்மழையை பொழிகிறான். ஆனால் இந்த நம்ம கர்மா என்ன பண்ணுது, அதை அப்படியே வஞ்சி வஞ்சி கீழே போக வைக்குது. அப்போ இறைவனோட கருணையை நான் முழுசாக உள்வாங்கக்கூடிய தகுதி இந்த மனசுக்கு இல்லை. அப்போ அந்த மனசுக்கு அந்த தகுதி வரணும்னா சதா சர்வ காலமும் இறைவனை பற்றி சிந்திச்சுக்கினே இருக்கணும். இல்லைப்பா இறைவனை பற்றி என்ன சிந்திக்க முடியாது. சதா சர்வ காலம் எப்படி செய்ய, எனக்கு வேலைக்குது, எனக்கு படிப்புக்குது, நான் 1000 விஷயங்கள் பார்க்கணும். சரி பண்ணு, எதை பண்ணுறியோ அதையாச்சும் முழுசாக பண்ணு. அதை பண்ணால் அதுவும் கூட தவம்தான். நீ 8 மணி நேரம் வேலை செய்கிற, இந்த 8 மணி நேரம் வேலையும் வேலையை தவிர யாரால் சிந்திக்க முடியாமல் வேலையே கத்தின்னு இருக்கிறாங்களோ அது கூட தவம்தான். அந்த ஒன்று நீ 1 மணி நேரம் உட்கார பாருங்க, அது பழக்கப்படுத்திடும். நீ மந்திரவாதி மாதிரி வேலையும் செஞ்சுன்னு இருப்ப, ஊட்டியும் நினச்சின்னு இருப்ப, கடங்காரன் நினச்சின்னு இருப்ப, 1000 விஷயம் செஞ்சுக்கினே நீ வேலையும் செஞ்சனா இந்த மனசு எப்போவுமே 1000 விஷயங்களை சிந்திக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிற பொருளாகிட்டு போகுது. ஆனால் இங்கே வந்து என்ன பாடம் பண்ணணுமே, ஐயா சொல்லிட்டாடே செருப்பெல்லாம் எப்படி வெளியே கட்டி வச்சுட்டு வந்துட்டியோ அதை மாதிரி உன் நினைவுகளெல்லாம் இந்த மனசை விட்டு வெளியே போட்டுட்டு நீ ஒரு ஆளாக வந்து உட்காரு அப்படின்றாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், தினமும் மந்திரவாதி மாதிரி உருவாத்துறேன். ஒரே நேரத்தில் 1000 விஷயம் சிந்தி படம் பண்ணால இங்கே ஒரு வேலையை செய்ய உன் மூச்சை கவனினா அந்த மனசால் அந்த மூச்சு மேலேயே நிறுத்த முடியல. ஏன்னா மற்ற நேரம்லாம் என்ன பண்ணமோ அதுக்கு படகு போட்டு போச்சு. அப்போ என்ன பண்ணலாம், எதை செஞ்சாலும் கணவனாக மனைவியாக இருந்தால் கணவனாக நடந்துக்க, பிள்ளைகிட்ட அப்பனா நடந்துக்க, உலகத்துக்கிட்ட நல்ல மனுஷனாக நடந்துக்க, உனக்கு நீயே தெய்வமாக நடந்துக்க. எப்படியா இருக்கணுமா, உனக்கு நீ தெய்வமாக இருக்கணும். தெய்வம்னு ஒன்று தனியாக ஒன்று இல்லையே, யாராவது பார்த்தாங்களா, யாரும் பார்க்கவே இல்லை. பார்க்காத போல நீ எப்படி பார்ப்ப, உனக்கு சாட்சியாக இருக்கிறது உன் உருவம் மட்டும்தான். அப்போ அதுதான் தெய்வம், அதுதான் உன்னை காப்பாற்றுது. அது உள்ளே ஓடுற மூச்சு தான் உன்னை காப்பாற்றுது. அது ஒரு நாள் போனால் உனக்கு பேர் தெய்வம்னு எல்லாம் கொண்டு மாட்டான், போனோன்னு நினச்சி தான் எல்லாம் கொண்டுவான். அந்த நிலை வரத்துக்குள்ளே இதை உணர்ந்துக்கணும். அப்போது மனமானது கருத்தில் சதா சர்வகாலம் சிவனை இறைவனை நிறுத்தி வைக்கணும்.